எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கடந்த வாரத்திலே எபேசிய நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற அளவற்ற ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல் பகுதியிலே அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று பல காரியங்களை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் 3 அதிகாரங்களிலே பல காரியங்களை சொல்வதை குறித்து நாம் போன வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 4 verse number 1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியனவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு walk worthy of the calling you have received என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நடந்து கொள்ளுதல், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும். போன வாரத்திலே வெல்த் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்திலே வாக், கிறிஸ்துவுக்குள்ளாக இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்ற நாம், அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்ற நாம் எப்படி நடக்க வேண்டும் அல்லேலூயா என்கிற காரியத்தை தான் இங்கே 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியத்தை சொல்கிறார். விசேஷமாக நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 3 அதிகாரத்திலே பவுல் என்ன எழுதுகிறார்னா, how God sees us in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி பார்க்கிறார் என்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நம்மை பார்க்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் இங்கே என்ன எழுதுகிறார்னு சொன்னால், how the world should see Christ in us. நமக்குள் கிறிஸ்துவை உலகம் எப்படி பார்க்க வேண்டும், நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை உலகம் பார்க்க வேண்டும், அந்த அளவுக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் அங்கே எழுதுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். முதல் 3 அதிகாரத்திலே அளவற்ற ஐஸ்வர்யம், தேவனுடைய அனந்த ஞானம், அனாதி தீர்மானம் போன்ற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6 முறை நடத்தலை குறித்து பவுல் எழுதுகிறார். நடங்கள் இப்படி என்று சொல்லி நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் இனி நடவாமல் இருங்கள், எப்படி புறஜாதிகள் வீணான சிந்தனைகள் நடக்கிறது போல நீங்கள் இப்படி நடக்காதிருங்கள் என்று சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 8ஆம் வசனத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட ஒரு காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி, அதாவது நற்கிரியைகளில் நடக்கும்படி என்று சொல்கிறது. ஆகவே இந்த 6 பகுதியிலே இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடங்கள், இப்படி நடக்காதிருங்கள் என்று பவுல் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 1 யோவான் 2:6 நீங்க வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், அவர் நடந்தபடியே, இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருக்குள் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் எப்படி நடந்தோம், ஆனால் இப்பொழுது எப்படி நடக்க வேண்டும். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே ஒரு கால வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னே, இப்பொழுது, முன்னே இப்படி இருந்தீர்கள், sometimes back, once upon a time you live like this, இப்படி நீங்க நடந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்தீர்கள். 13ஆம் வசனத்திலே முன்னே தூரமாய் இருந்தீர்கள்,
இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சமீபமாய் இருக்கிறீங்க. முன்னே இப்படி இருந்தீர்கள், உங்க வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது இப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். விசேஷமாக இந்த எபேசு நிருபத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா முன்னே, முற்காலத்தில், முன் நடக்கை அப்படின்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பாருங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, முற்காலத்தில் ஒரு காலத்துல நீங்கள் இவ்வுலகத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாதவர்களாக பிசாசின் பிள்ளைகளாக நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனத்துல முற்காலத்திலே இருக்கா, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து கொண்டோம். முற்காலத்திலே 2ஆம் அதிகாரம் 11-13 வாசித்தீங்கன்னா முன்னே அப்படின்னு போட்டிருக்குது. இன்னும் 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகள், முந்திய நடக்கைகள். இன்னும் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ பாருங்க, முற்காலத்தில் முன்னே, ஆனால் இப்பொழுதோ. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக கிமு கிபின்னு இருக்குது. அல்லேலூயா. கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே பிறக்கிறதுக்கு முன்னே, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே நம்ம எப்படிலாம் நடந்தோம் அப்படி இப்போ நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ வித்தியாசமா நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும், நம்முடைய பேச்சு வித்தியாசமா இருக்கணும், நம்முடைய மனப்பான்மை வித்தியாசமா இருக்கணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கும் கிமு கிபின்னு இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன், ரட்சிக்கப்படாததுக்கு முன், 1992க்கு முன், 1995க்கு முன், எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அதற்கு முன் நான் எப்படி இருந்தேன், அதற்கு பிற்பாடு நான் எப்படி இருக்கிறேன். வாழ்க்கை மாறி இருக்கா, அப்படியே இருக்குதா? நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை. many are in the church but they are not in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கோம்னு சொன்னால் நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ நிறைய வசனத்தை வாசித்தோம். அது 3 தலைப்பின் கீழாக நான் அவர்களை கொண்டு வந்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா மைக்ல? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். walk in love, இல்லாவிட்டால் compassionate walk. இது எதை சொல்ல விரும்புறேன்னா compassionate walk, அன்பிலே நடந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்னே நம்முடைய வாழ்க்கையிலே பகை இருந்தது, கசப்புகள், வைராக்கியங்கள் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அன்பின் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க 1 யோவானுக்கு வாங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசித்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கிறதுன்னு பாருங்களேன். ஒளியில் இருந்து இருளில் இருந்து நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஒளிக்கு வந்திருக்கிறோம். அப்ப இருளில் இருக்கிறவன் என்ன சொல்றான்? பகைக்கிறான். பகைக்கிறவன் இதுவரைக்கும் என்ன பண்றான்? இருளில் இருக்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்கள் பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இருளில் தான் இருக்கிறீர்கள். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் சகோதரன் அன்பு கூறுகிறவன் ஒளியில் இருக்கிறான். அன்புல இருந்துச்சுன்னா என்னங்க இருக்கிறீங்க? ஒளியில் இருக்கிறீங்க. இப்ப 1 யோவான் 3:14 வாசித்தீங்கன்னா அங்கே மரணம் ஜீவன் என்கிற 2 வழி அங்க காரியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் பகைப்பீர்கள் என்று சொன்னால் என்னும் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அன்பு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்க ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்திருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்க வேண்டும், பகையிலிருந்து அன்புக்குள்ளாக வர வேண்டும் என்று யோவான் அப்போஸ்தலன் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ வாங்க எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். இந்த அன்புக்கு நம்முடைய ஆண்டவர் தான் மாதிரி நமக்கு. அல்லேலூயா. அன்புக்கு யார் மாதிரி? நம்ம உலகத்துல பலர் அன்புள்ளவர்களா இருந்தாலும் அவருடைய அன்பு எல்லாம் குறைவுபடுது. ஆனால் இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பு. அல்லேலூயா.
இயேசுவின் அன்பு. அதான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, be followers of God. நீங்க தேவனை பின்பற்றுங்கள். அவர் அன்புள்ள தேவன். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தவர். 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 சொல்கிறது, இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவருடைய குமாரனாகி இயேசு அன்புள்ளவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய அன்பு நம்ம சிலுவை தியான அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற ஒரு அன்பு, தியாக அன்பு. ஆண்டவராய் இயேசு தான் நமக்கு அன்புக்கு மாதிரியாக அடையாளமாக இருக்கிறார். நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நேற்று நான் அதை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, நல்லா கவனிங்க, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதா யார்கிட்ட அன்பா இருக்காரா? இயேசுவிட்ட அன்பா இருக்கிறது போல நானும் உங்களிடத்திலே அன்பா இருக்கிறேன். பிதா என்னிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அந்த அன்பை உங்களுக்கு நான் காட்டுறேன், உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறேன், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல என்ன செய்யுங்க, நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்ற பார்க்கிறோம். யோவான் 13:34 அது சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல என்னுடைய அன்பை பாருங்கள். நீங்கள் பாவிகளாக இருக்கையில் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தேன், நீங்கள் துரோகிகளாக இருக்கையில் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தேன். ஆகவே அதே அன்போடு கூட நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க. பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தேன், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவரில் ஒரு அன்பா இருங்க. சரி, இப்போ நம்மள்ட்ட பகை இருக்கிறது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருந்து அங்கே அன்பை குறித்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். சகலவிதமான கசப்பு பகை நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் பாருங்க, துர்க்குணமும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட பகைமை குணம் இருக்குன்னு அர்த்தம். என்னெல்லாம் கசப்பு, உள்ளத்துல கசப்பு இருக்கு, கோபம் இருக்கு. ஒரு ஆளப்பட்ட பார்த்தாலே கோபம் வருது, இவர் மூஞ்சிலே முடிக்க கூடாதுயா, பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே கோபம் வருது அப்படின்னு நினைச்சுங்க. என்ன இருக்குள்ள? பகை இருக்குது. மூர்க்கம், அதுவும் கோபத்தினுடைய உச்சகட்டம். கூக்குரல், தூஷணம் என்றால் ஒருத்தரை பற்றி மோசமா பேசுறது, ஸ்லாண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. புறங்கூறுதல், யாரையாவது பற்றி நீங்க தவறா இன்னொருத்தரை போய் பேசுறீங்கன்னா உங்க இருதயத்துல பகைமை இருக்குது. போன வாரத்தில் எத்தனை பேட்ட பேசுறீங்க இன்னொரு ஆளை பற்றி? போன்ல பேசுறீங்கல்ல, நேரா போய் பேசுறீங்கல்ல. அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது? அப்படி பேசி இருந்தா என்ன இருக்குது? பகை இருக்குது உள்ள. The expressions of hate, எல்லாவித துர்க்குணமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பு நம்ம நினைக்கிறோம் கசப்பு நம்ம வச்சிருந்தா அந்த ஆள் காலி ஆயிடுவான்னு. ஒருத்தர் சொல்றாரு கசப்புன்னா என்னன்னா அது ஒரு பாய்சனுக்கு சமமா. இதை நீங்க குடிச்சுக்கிட்டு அந்த ஆள் செத்து போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? என்னது? bitterness is a poison that you drink thinking somebody else will die. அதை குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு அந்த ஆள் சாவட்டும் நீங்க குடிக்கிறது என்ன பாய்சன்? யார் குடிக்கிறீங்க? நீங்க குடிச்சுக்கிட்டு. அவன் பாருங்க, கசப்பை நம்ம வச்சிருந்தோம்னா அது நம்ம தான் அழிக்கும். பிட்டர்னஸ், கசப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் பகையினுடைய வெளிப்பாடுகள். 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும், நல்லா கவனிங்க, தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். kindness, tender heartedness, forgiveness, இதெல்லாம் expressions or manifestations of love, அன்பினுடைய வெளிப்பாடுகள்.
ஒரு மனுஷன் அன்பா இருக்கிறான்னு சொன்னா அவன் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பான், இரக்கமுள்ளவனாக இருப்பான், தயவுள்ளவனாக இருப்பான். அதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். இதெல்லாம் எங்கள்கிட்ட எங்க பாஸ்டர் இருக்குங்கிறீங்களா? அன்பினுடைய மன்னிக்கிற குணம். சிலர் தவறு செஞ்சு மனசுலயே வச்சுட்டு இருப்பாங்க, அப்படி செய்யலையே அவரு, இப்படி செய்யலையே, இப்படி அப்படின்னு மனசுலயே வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில கைண்ட்னஸ், தயவுன்னு இருக்கு பாருங்க, இங்கிலீஷ்ல கைண்ட்னஸ். அதாவது கைண்ட்னஸ் சொல்லும்போது, கைண்ட்னஸ் இஸ் a language even a deaf can hear and dumb can speak. அந்த இரக்கம் இல்லாவிட்டால் தயவு என்கிற மொழியை காது கேடாதவங்களும் கேட்க முடியுமா, வாய் பேசாதவங்களும் பேச முடியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கைண்ட்னஸ். ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, நம்முடைய வைராக்கியம், பேச்சு திறமை, படிப்பு இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செயல்படுவதை காட்டிலும் இந்த தயவை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை வளர்த்த முடியும். ஹல்லேலூயா. Kindness has converted more sinners to Christ than zeal, eloquence and learning combined. அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தயவு இல்லாட்டா மக்கள் இயேசுவின் பக்கம் வர முடியாது. தயவு இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். அன்பினுடைய வெளிப்பாடுகள் என்னமாக? அன்பினுடைய வெளிப்பாடுகளை குறித்து 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர், அன்பிலே நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன? இதெல்லாம் இந்த வெளிப்பாடுகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 4 இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. அன்பு எப்படி இருக்கும்? அன்பு நீடிய சாந்தமா இருக்கும், தயவா இருக்கும். அன்பு இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்காது? அன்பு இருக்காது. அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழாது. தன்னையே என்ன பண்ணாது? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டே இருக்காது. அன்பு இருமாப்பாயிராது, பெருமை இருக்காது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாதான். மற்றவங்களை குறித்து தீங்கே நினைக்காது, நல்லதை மாத்திரம் தான் நினைக்குமா. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கா நம்மள்ட்ட? இதெல்லாம் உங்க பேரை போட்டு நீங்க வாசிக்கணும். அன்பு நீடிய சாந்தம்னா உங்க பேரை போட்டு நீடி அப்படி இருக்கன்னா, ஆண்டவரை இல்லையா ஆண்டவரை என்னை மன்னியும், என்னை அப்படி மாற்றும், சின்னமடையாது அப்படின்னு உங்க பேரை போட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா உங்க எத்தனை குணத்துல உங்க பேரு பொருத்தமா இருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. பாருங்க, இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். என்ன அன்பினுடைய வெளிப்பாடு? எபேசியர் 2:10 நற்கிரியைகள், நல்ல கிரியைகள், அதெல்லாம் தயவுடைய வெளிப்பாடு தான். பாருங்க, நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அன்புள்ளவர்கள். கஞ்ச பிசுனாரிகள் அன்பா இருக்க முடியாது. மற்றவங்க மேல ஒரு உருக்கமே இல்லை, கொடுக்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு சொன்னா, நற்கிரியவே செய்யல அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அதான் சொல்லுவார்கள், அன்பு இல்லாம கொடுக்கலாமா, ஆனா கொடுக்காம அன்பு செலுத்த முடியாது. அன்பு இல்லாம என்ன செய்யலாமா? கொடுக்கலாம். we can give without love but we cannot love without giving. கொடுக்காம என்ன செய்ய முடியாது? அன்பு செலுத்த முடியாது. நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய உதவியை கொடுத்து அப்படி செஞ்சாதான், பாராட்ட கொடுக்கணும், என்னத்தையா கொடுத்தாதான் நீங்க அன்புள்ளவராக இருக்க முடியும். கொடுக்காம என்ன செய்ய முடியாது? அன்பா இருக்க முடியாது. அவன் பாருங்க நற்கிரிகள். அப்புறம் எபேசியர் 4:3 வாசித்தீங்கன்னா, ஐக்கியமாக இருப்பது, ஐக்கியமாக, ஐக்கியம் சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று பவுல் அங்கே எழுதி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனங்களாலே அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ ஐக்கியம், ஐக்கியமாயிருப்பது, குடும்பத்திலே ஐக்கியமாயிருப்பது, சபையில் ஐக்கியமாயிருப்பது அன்பின் வெளிப்பாடு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வரைக்கும் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த தாழ்மை, அன்பு, அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்குது. பாருங்க, அன்புக்கு இவ்வளவு காரியம் இருக்குது. அன்பிலே நடந்து கொள்ளணும். நம்ம அன்பில் நடக்கிறோமா? நம்மகிட்ட எவ்வளவு வைராக்கியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது. மன்னிக்கிற குணம் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம வீட்டுக்குள்ளாக நம்ம மன்னிக்கிறோமா? புருஷனை, கணவனை, மனைவியை மன்னிக்கிறோமா? பிள்ளைகளை மன்னிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய இடத்துல மன்னிப்பு என்கிற அந்த நறுமணம் வீசக்கூடிய பூ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. ஆகவே மன்னிக்கிறவர்கள், தயவு பாராட்டுகிறவர்கள், அன்பிலே நடக்கிறவர்கள். ஆகவே நான் சொன்ன இத்தனை வெளிப்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கம்பேஷனேட் வாக். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்க. கசப்பு வேண்டாம்,
கசப்பு இருந்தா பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். கோபம் வைராக்கியம் எல்லாம் இருந்துச்சுன்னா, கோபம் என்ற ஒரு நாளை தாண்டி போகுதுன்னா பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். நீங்க பாருங்க, சொல்லப்பட்டது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 4ஆம் அதிகாரம் 24 27. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்க எரிச்சல் தனியலாட்டா உங்க பெட்டில் உங்க கூட வந்து பிசாசு படுத்துருவான். அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிற முன்னாடி எரிச்சல் என்ன பண்ணிடும், போயிடணும். அந்த எரிச்சலோட நாளைக்கு கவனிச்சுக்கிறவன அப்படின்னு படுத்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு போட்டோம், விடிய காலம் வந்தோடனே அவனுக்கு செய்ய வேண்டிய அப்படின்னு போனீங்கன்னா உங்க கூட யார் இருக்கிறா சொல்லுங்க? பிசாசு உங்க கூட இருந்து வேலை செய்யறான்னு அர்த்தம். அங்க சொல்ல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். டோன்ட் கிவ் ஃபுட்ஹோல்ட் டு சேட்டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்புல நடங்க. அல்லேலூயா. வம்புல நடக்காதுங்க, என்னங்க, அன்புல நடங்க. சரி, அன்பில். ரெண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. 8ஆம் வசனத்துக்கு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. வெளிச்சம் அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. பரிசுத்தமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். கான்செக்ரேட்டட் வாக், பரிசுத்தம் உள்ளவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் பவுல் அங்கே ஒரு வலியுறுத்துகிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இது என்ன சொல்றாருன்னா, 3ஆம் வசனத்துக்கு வாங்கல. 3ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி சில குணங்கள் இருக்குது, பரிசுத்தவான்களுக்கு தகாதபடி சில குணங்கள் இருக்குது. நீங்க வாசித்தீங்கன்னா, we are God's holy people, that which are proper for God's people, holy people. பரிசுத்தவான்களுக்கு என்ன ஏற்றதோ அதுதான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. இந்த நிருபத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா பல முறை பரிசுத்தவான்கள் வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்த நம்ம பார்க்க முடியும். நீங்க 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நடவாதிருங்கள். ஒரு காலத்தில் அப்படி நடந்தீங்க, ஆனா இப்போ அப்படி நடக்காதுங்க. ஹோலினஸ் சொல்லும் போது 3 பகுதியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹோலினஸ் இன் கேரக்டர், குணத்தில்; ஹோலினஸ் இன் கான்டக்ட், நடத்தையில; ஹோலினஸ் இன் கான்வர்சேஷன், வார்த்தையிலே பேச்சிலே பரிசுத்தம், நடத்தையிலே பரிசுத்தம், நம்முடைய குணத்திலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 1:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றாரு, எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். எபேசியர் 1:4 நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் அவனை களைந்து போடுங்கள். பழைய மனுஷன், இச்சைகளை தூண்டுகிற மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் சொல்லுங்க, என்னவா இருக்கிறான்? எத்தனை பேர் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே உண்மையாவா? புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தா என்னவா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் என்ன போட்டிருக்கு? ஒளிந்து போயின. ஒளிந்து போயின அப்படின்னா old has gone, new has come அப்படின்னு போட்டிருக்கு. பழையெல்லாம் ஒளிந்து போயின. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நிறைய இடத்துல ஒளிந்து போகணும் இல்லை, ஒளிந்து கொண்டன. என்ன பண்ணிருக்கு? அப்படி ஒளிஞ்சிருக்கு. அப்பப்போ எட்டி பார்க்கும். என்ன பண்ணோம்? அப்பப்போ நான் யார் தெரியுமா? சில நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அவ என்ன பண்ணுது? ஒளிஞ்சிருக்கு. வரும் நான் மட்டும் அப்படின்னு. அப்ப என்ன இருக்கு? இன்னும் பழசு புதிய வந்துடணும். அப்போ புதிய மனுஷனை என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். புட் ஆன் நியூ மேன். பழைய உடைய கலைத்து போட்டுட்டு புதிய உடைய என்ன பண்ணணும்? திரும்ப பழசை எடுத்து போட்டீங்கன்னா நார உங்க வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கையில புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். குணத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அங்கேயும் பவுல் அங்கே பரிசுத்தத்தை குறித்து சொல்றாரு. 5:27 ஆண்டவர் எதுக்காக வராராம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. சபை எப்படி இருக்கணுமா? பரிசுத்ததும் பிழையற்றதுமான கரை திரையில்லாத அப்படிப்பட்ட மகிமையான சபைக்காக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு வாழ்க்கை, இதான் நம்முடைய வாழ்க்கை. கேரக்டர் அப்படின்னா நாம் எப்படி இருக்கிறோம், what we are is our character, what we do is our conduct. நம்ம என்ன செய்கிறோம், what we speak or say is conversation. அப்ப எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ரெண்டாவது நான் சொன்னேன் கான்டக்ட்ல நீங்க கீழே அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னென்ன இதுல மாறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அங்க வாசித்தீங்கன்னா கான்டக்ட் அப்படிங்கும்போது 28ஆம் வசனத்துல திருடுகிறவன் இனி திருடாமல். திருடிட்டு இருந்தோம், ஆனா இப்ப என்ன செய்யக்கூடாதா? திருடக்கூடாது. திருடுறது என்ன? திருடுறது சில மற்றவங்க நேரத்தை திருடுவாங்க, அதுவும் திருட்டுதான். என்னது? சரியா வர ஒரு நேரத்தில் வர சொல்லிக்கிட்டு மற்ற உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க, அது நேரத்தை இன்னொரு நாள் திருடுறீங்க. பொருளை திருடுறது, தவறான கணக்கு எழுதி வைக்கிறது, என்னமாக வாங்கின கடனை திரும்பி கொடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் திருட்டு பட்டியலில் என்ன வரும். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும். நீங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருடுகிறவன் இனி திருடாமல். ஆண்டவருடைய பணத்தை நீங்கள் திருடுறீங்களா? வேதம் சொல்லுகிறது மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? can a man rob God? rob அப்படின்னு போட்டிருக்கு. ராபர் என்னது? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் ஆண்டவரிடத்திலே நாம என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறோம், திருடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நோ ஸ்டீலிங். நம்ம வாழ்க்கையில திருட்டுக்கணும் இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது, மற்றவருடைய காரியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணிடணும்? நமக்குரியவைகள் மாத்திரம்தான் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்கே வேசித்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல விபச்சாரம், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பரிசுத்த குணத்திற்கு வித்தியாசமானது, வேறுபட்டது. பரிசுத்தவான்களுக்கு அது தகாதவைகள். செக்ஷுவல் இம்மொராலிட்டி. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே மனைவி ஒரே கணவன் என்கிற அந்த உறவிலே இருக்க வேண்டும். மனைவிக்கும் கணவனுக்கும் துரோகம் செய்திடக்கூடாது. பாலுறவிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்தில் விபச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. வேசித்தனம் என்ன? விபச்சாரம் என்ன? வேசித்தனம் என்று சொன்னால் திருமணத்துக்கு முன்பாக தவறான தொடர்பு. விபச்சாரம் என்று சொன்னால் திருமணத்துக்கு பிற்பாடு தவறான தொடர்பு. ஃபார்னிகேஷன், அடல்டரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளாக இருக்கக்கூடாது. திருமணம் ஆகிற வரைக்கும் மற்ற நபரோடு தொடர்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராக பவுல் சொல்ற ஒரே மனைவிக்கு ஒரே புருஷனுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல விக்கிரக ஆராதனையாக பொருளாசை. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம். பொருளாசை கொலோசியர் 3:5 இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில கிரீட், பேராசை, பொருளாசை, பண பேய் அப்படிங்கிறாங்க. பணம் இன்னைக்கு பாருங்க, பணத்துக்கு நிறைய அடிமையா இருக்கிறார்கள். பணம் நம்ம வாழ்க்கையில காலு கீழே தான் இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் பணத்தை சீஷருடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன பண்ணாங்களாம்? மக்கள் கொண்டு வச்சாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில பண ஆசை நம்ம வாழ்க்கையில கூட. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்குது? வேற இருக்கிறது. அப்போ நோ கிரீட், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் எழுதி வச்சிருக்கிறேன் beware of 7 G's அப்படின்னு. சில நீங்க 3G 4G 5G எல்லாம் வந்துருச்சு அப்படிதானே? என்ன 6G 7G எல்லாம் வரும். என்னென்ன G? கோல்டு, க்ளோரி, கேர்ள், காசிப், கிரம்பிளிங், கிரீடு, கிளட்டனி, இதெல்லாம் G வரிசையில் வருது. என்னெல்லாம்? கோல்டுனா மண்ணாசை, அப்புறம் க்ளோரி புகழ் பெருமை, இதுக்காக. கேர்ள் அப்படின்னா பெண்ணாசை, காசிப்னா புறங்குறுதல், கிரம்பிளிங்னா முறுமுறுக்குதல், கிரீடுனா பொருளாசை, கிளட்டனி. கிளட்டனி பெருந்தீனி. என்னது? சாப்பாட்டுக்கே அடிமையா இருப்பான், தின்னுக்கிட்டே இருப்பான். அதில் கிளட்டனி, அதுவும் என்னது? கிளட்டனி இஸ் a sin. பெருந்தீனி ஒரு பாவம். பெருந்தீனியக்காரன் என்ன செய்யணுமா? தொண்டையில் என்ன பண்ணுமா? என்னைக்கா வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில
நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். திருடுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விபச்சார வேசித்தனங்கள் இருக்கக்கூடாது. விக்கிரகாராதனையாகிய பொருளாசெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, ஹோலினஸ் இன் கான்வர்சேஷன். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய தொடர்பு இதிலே, கான்வர்சேஷன்ல என்ன இருக்கக்கூடாது? பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்றது பார்க்கிறோம். என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 4:25 வாசிங்க. 4:25 நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய் பேசாம மெய்ய பேசணும். வாயில என்ன இருக்கக்கூடாதா? நம்முடைய வாயில கான்வர்சேஷன், நம்முடைய பேச்சில் என்ன இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது. பொய். இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறந்தால் என்னதான் வருது? பொய் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தால் மாதிரி தான். பொய் தான் எப்போ பார்த்தாலும். தேவனுடைய பிள்ளையோட வாயில என்ன இருக்கக்கூடாது? பொய்யை கலந்து மெய்யை பேச கடவன். பொய்யன் யாரு? பிசாசு. பொய்யன் மாத்திரம் இல்ல, பொய்க்கு கணவன் இருக்கான், பிதாவா இருக்கிறான். யோவான் 8:44 வாசித்தீங்கன்னா, அவனுக்குள்ள சத்தியமே இல்லையா அவனுக்குள்ளாக. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். அப்ப பொய் பேசுனீங்கன்னா நீங்க அவருடைய சகோதரனா மாறிடுறீங்க. பிசாசுக்கு அண்ணனா தம்பியா மாறிடுறீங்க. அப்ப பொய் பேசுகிறவர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொய் பாருங்க, நிறைய நேரத்தில் அநேக காரியங்களுக்கு பொய் சொல்றோம். என்னது, ரேஷன் கார்டில் பொய் சொல்றாங்க, வரி ஏய்க்கிறதுல பொய் சொல்லி வரி ஏய்க்கிற, இப்படி இல்லை என் சம்பளம் இவ்வளோதான் குறைச்சி போடுறாங்க. இப்படி முகஸ்துதி, ஒரு ஆளை பற்றி உள்ளதை சொல்றதே, நீ இப்படிப்பா அப்படிப்பா முகஸ்து அவன்கிட்ட தான் கிடைக்கும்னு சொல்லி முகஸ்துதி. ஃபிளாட்டரி இஸ் ஆல்சோ a lie. எக்ஸாஜரேஷன், ஒரு காரியத்தை மிகப்படுத்தி சொல்றதும் பொய். பைபிள் சொல்றது உள்ளதை என்ன பண்ணுமா? இல்லதை அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. அவன் பொய் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாக்கு போக்குகள், பொய் சொல்ற காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக 29ஆம் வசனத்துல என்ன வார்த்தை இருக்கக்கூடாது? பொய்யின் வார்த்தைகள் முதலாவது. இரண்டாவது 29ஆம் வசனம் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். என்ன வார்த்தை வரக்கூடாதா? அப்படின்னா என்ன? கெட்ட வார்த்தை என்ன? கெட்ட வார்த்தை பேசிருக்கீங்களா? கெட்ட வார்த்தை, குடிகாரம் பேசுறது மாத்திரம் கெட்ட வார்த்தை இல்ல. மோசம் என்னது வித்தியாசமா பேசுவார் கெட்ட வார்த்தை. அங்க என்ன போட்டிருக்குன்னா, பக்தி விருத்தி இல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையும். அப்ப எவ்வளவு கெட்ட வார்த்தை போன வாரம் பேசுறீங்க. ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாம அரு அரு அருன்னு அறுக்கிறிய பாருங்க, அது எல்லாம் கெட்ட வார்த்தை லிஸ்ட்ல வந்துருமா. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, பக்தி விருத்தி இல்லாத நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. உங்க வார்த்தையில ஒரு பிரயோஜனம் இல்லையா? அரை மணி நேரம் பேசினேன், ஒரு பைசாவுக்கு உதவாது அப்படின்னா அரை மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்தீங்க. அன்ஹோல்சம் டாக் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபில்தி லாங்குவேஜ் அந்த வார்த்தை சொல்லப்படல. அன்ஹோல்சம் டாக், பிரயோஜனமற்ற பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வாயை திறந்தா 4 வார்த்தைனாலும் நல்ல வார்த்தையா இருக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பேசக்கூடிய வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகளா இருக்கும். சும்மா அடுத்தவன் நேரத்தை கொன்றக்கூடாது. போனை எடுத்தா வைக்கணும், சீக்கிரம் பேச வேண்டியது பேசிட்டு என்ன பண்ணோம், வைக்கணும். அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வளவளன்னு நேரத்தை போக்கி என்ன பண்ணிடக்கூடாது. அந்த ஆளும் ஐயோ எப்படா வைப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பக்கம். ஆனா நம்மால் விடுற மாதிரி இருக்காது சில இடத்துல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்னது, நோ கரப்ட் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், அது மாத்திரமல்ல நம்முடைய வாயிலும் அந்த உலகம் மக்கள் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தையை நம்ம வாயில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயில் புறப்படக்கூடாது. அப்புறம் வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 31ஆம் வசனத்துல தூஷணம் அப்படின்னு போட்டிருக்கு. தூஷணம் அப்படின்னா புறங்கூறுதல், ஒரு ஆளை கெடுத்து பேசுறது, ஒரு ஆளுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுறது தவறா? கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தூஷண லிஸ்ட்ல வருது. அப்புறம் 5ஆம் அதிகாரத்துல வாங்க, அடுத்த வார்த்தையை குறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே வம்பும் என்னது வம்பும் வம்பு. முதல்ல அன்பை பார்த்தோம், இப்ப என்ன சொல்றாரு? வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசமும், இதெல்லாம் அவுட் ஆஃப் பிளேஸ், which are out of place. இதெல்லாம் நம்ம வாயில வரக்கூடாதான். எனவே பொய் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது, புறங்கூறுதல் வரக்கூடாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு? வம்பு வார்த்தைகள் வரக்கூடாது. obscene talk அப்படின்னு போட்டிருக்கு. foolish talk, coarse joking, பரியாசம் பண்ணுதல். அதாவது ஜோக் அடிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஜோக் இன்னொருத்தர காயப்படுத்துற மாதிரி ஜோக் அடிக்க கூடாது. டோன்ட் ஜோக் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ். இன்னொருத்தருக்கு புண்படுத்துற மாதிரி, அவரை கேலி செய்யற மாதிரி, பரியாசம் பண்ற மாதிரி ஜோக்கு
வரக்கூடாது. அப்போ பரியாசம், பரியாசம் கிறிஸ்தவருடைய வாயில என்ன வரக்கூடாது? பரியாசம். அடுத்தவருடைய படிப்பையோ அழகையோ உடலையோ பரியாசம் என்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது மாத்திரம் 24:26 பார்த்தீங்கன்னா கோபமான வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது. கோபம் சிலத்துல தேவைக்கு வரலாம், ஆனா அது அன்பின் வெளிப்பாடாக அந்த கோபம் இருக்கணுமே தவிர பகையின் வெளிப்பாடாக அந்த கோபம் இருந்துடக்கூடாது. அப்படியே வந்தாலும் கூட அது எரிச்சல் என்ன ஆகிடணும், தனிஞ்சிடணும். உடனே என்ன பண்ணணும், தனிஞ்சிடணும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12:26-36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க. நீங்க நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் வச்சிருக்கிற ஆண்டவர். என்ன பேசுறீங்க, கான்வர்சேஷன், அவர் டாக், அது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாராம். நியாய தீர்ப்பு நாளில் இதெல்லாம் பேசுனியப்பா, எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருக்கப்பா, எவ்வளவு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை பேசியிருக்கப்பா, ஆண்டவர் கணக்கில் லிஸ்ட் போடுறோம். ஆண்டவர் இதெல்லாம் நானா பேசுனேன், அம்மா நீ தான் பேசுன, என்னது அப்படின்னு ஆண்டவர் காமிப்பார். அப்போ வாயின் வார்த்தையில கொடுத்து கவனமா இருக்கணும். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நம்ம உடல்ல இருந்து வர எல்லாமே நாத்த எடுக்குமா, உடல்ல இருந்து வர வெளியே வர்றது எல்லாம் நாத்த எடுக்கும். வேர்வை நாத்த எடுக்கும், எச்சில் நாத்த எடுக்கும், கண்ணீர் நாத்த எடுக்கும், இப்படி நிறைய காரியங்கள், ஹியூமன் வேஸ்ட், மனித கழிவுகள் நாற்றம் எடுக்கும். மனுஷன் உடல்ல இருந்து வருகிற எல்லாமே நாற்றம் எடுக்கும். ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அது இனிமையை கொண்டு வரும், அதுதான் வார்த்தைகள். வார்த்தைகள் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சுவையாக இனிமையாக இருக்க முடியும், அது வார்த்தைகள். ஆனா அதுவும் நாற்றம் எடுக்க வச்சிடக்கூடாது. அதுவும் என்ன இருக்கக்கூடாது, வாயை திறந்தாலே நாத்தந்தையா அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்த்தைகள் அப்போ உடலிலிருந்து வருகிற எல்லாமே, வெளியே வருகிற எல்லாமே நாற்றம் எடுக்கக்கூடியதாக, எவ்ரிதிங் that comes out of the body stinks. ஆனா வாயின் வார்த்தைகள் அது மாத்திரம் இனிமையா இருக்க முடியும். அல்லேலூயா. இனிய சொற்கள் தேன்கோடு போல ஆத்மாவுக்கு அது ஔஷதமாக புஷ்டியாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. நம்முடைய வார்த்தைகள் அதுலயும் வெளியே வர வார்த்தையும் என்ன இருக்கக்கூடாது, நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருந்துடக்கூடாது. நம்ம வார்த்தை எப்படி இருக்கணுமா, 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் செய்கிறது நம்ம வாயிலிருந்து வரணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 5:19-20 ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்கிற வார்த்தைகள், கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற வார்த்தைகள், எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்திரிக்கும் என்ற அப்படிப்பட்ட காரியங்கள், உற்சாகப்படுத்துகிற அன்பின் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவன் பாருங்க, இதெல்லாம் நம்ம கவனமா இல்லாட்டா அங்கே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். we are grieving the Holy Spirit. நம்ம வார்த்தையில கவனமா இல்லை, நடத்தையில கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியான துக்கப்பட்டுட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்தில் அவர் நம்ம விட்டு வெளியேவும் போயிடுவார். அவர் நம்ம விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே நடக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம், நம்முடைய குணத்திலே பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்னவாருங்க, பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ முதலாவதாக எதுல நடக்கணும், காலில் தான் நடக்கணுங்கிறீங்களா, அன்புல நடக்கணும். என்ன நடக்கணும், அன்புல. இரண்டாவது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, மூணாவதாக வாசிக்கலாம். 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. எப்படி நடக்கணுமா, கவனமாய் நடக்கணும். கேர்ஃபுல் வைஸ் வாக். கவனமாய் ஞானம் உள்ளவர்களை போல நடக்கணும். என்ன ஒரு மொழிபெயர்ப்புல சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. மிகவும் கவனமாக நடக்கணும். சர்க்கம்ஸ்பெக்ட்லினா ரொம்ப கவனமாக. கொஞ்சம் தடுமாற கீழே விழுந்துருவோம்ல, எவ்வளவு ஒவ்வொரு அடி எடுத்து வைப்போம். ஒரு பூனை ஒரு மதில்ல நடக்குதுன்னு வைங்க, அது எப்படிப்பட்ட மதில்னா கண்ணாடி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மதில்ல கண்ணாடி பீங்காங்கள், அதுல காலும் குத்துறக்கூடாது, கீழையோ காலு பீங்கான்ல குத்திடக்கூடாது, கீழையோ. அப்ப எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், ரொம்ப அப்படி என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ணும்,
எடுத்து வச்சு நடக்கிற மாதிரி மிகவும் கவனமாக நடக்கணுமா. ஏன்னா பிசாசு அங்கிட்டும் தள்ள விட்டுருப்பாங்க, அங்கேயும் குத்தி விட்டுருவான், இல்லை தள்ளி விட்டுருவான். அப்போ நம்ம ஸ்டெப் என்னவா இருக்கணும்? சர்க்கம்ஸ்பெக்ட்லி, அப்படின்னு சொன்னால் ப்ரிசைஸ்லி, டிலிஜென்ட்லி, அக்யூரேட்லி, அப்படிப்பட்ட ஒரு கவனத்துடன் நம்ம நடக்க வேண்டும். ஒரு டைட் ரோப் வாக்கர், கயிறில் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, குச்சி வச்சு நடத்துறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ கவனமாக நடக்கிறான். அடி பரண்டா என்ன சொல்லுவாங்க, இதை கீழே விழுதா இதை போயிருன்னு சொல்லியா, கரணம் தப்பினால் மரணமா, மரணம் பாருங்க, கொஞ்சம் நவதான் என்னது, எத்தனையோ உயரத்துல இருந்தெல்லாம் நடக்கிறத பார்க்கணும் கயிறில். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக நடக்கணும். நம்முடைய வாழ்க்கை கவனம், ஞானமாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில கவனமா இருக்கணும். ஒன் ராங் ஸ்டெப் மை ப்ரூவ் ஃபேட்டல். ஒரு தவறான நடத்தை, ஒரு தவறான ஸ்டெப்பு, அது வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், கொலோசியர் 4:5 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாக நடக்கணும். புறம்பே இருக்கிறவங்க பார்க்குறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம 2 கண்ணில் உலகத்தை பார்க்குறோம், எத்தனையோ கண்ணில் என்ன உலகம் நம்ம பார்க்குது. நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, கவனமாக ஞானமாக நடக்கிறோமா என்று கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த காரியம் 2 முறை வலியுறுத்தப்படுது பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமாய் நடங்க. 17ஆம் வசனத்தில், மதியற்றவர்களாய் இராதபடிக்கு, டோன்ட் பி அன்வைஸ், டோன்ட் பி ஃபூலிஷ். ஒரே காரியத்தை 2 முறை பவுல் சொல்றாரு. அப்போ கவனமா நடக்கணும். நல்லா கவனிங்க, கவனமா நடக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு பவுல் 2 சில காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆதலால் காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமா நடக்கிறவங்க காலத்தை ரொம்ப ஞானமா பிரயோஜனப்படுத்துவாங்க. மேக் தி மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, கொலோசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமாய் நடக்கிறவர்கள் யாருன்னா, காலத்தை பயன்படுத்துகிறவர்கள், காலத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துகிறவர்கள். நம்ம வாழ்க்கையில எதை இழந்தாலும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா காலத்தை இழந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். காலமும் கடலையும் நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை, நேரத்தை நம்ம கவனமாக பயன்படுத்தணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுத்துருக்கு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஜெபிக்க நேரம் எடுக்கிறோமா? வேதத்தை வாசிக்க நேரம் எடுக்கிறோமா? சுவிசேஷம் அறிவிக்க நேரம் எடுக்கிறோமா? நம்முடைய நேரம் ஒவ்வொன்றும் தேவ நாம மகிமைக்காக பயன்படுகிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நேரம் ரொம்ப முக்கியம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், டு ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் 1 இயர். ஒரு வருஷத்தினுடைய மதிப்பை தெரியணும்னா யார்கிட்ட கேட்கணும்னா, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறான் பாருங்க, அவன்கிட்ட கேட்கணும். ஒரு வருஷம், எப்பா 1 வருஷம் போயிடுச்சுடா அப்படிமா. 1 மாதம் உடைய மதிப்பு யார்கிட்ட கேட்கணும்னா, குறை பிரசவத்தில் பிள்ளை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஐயோ இன்னும் 1 மாதம் வயிற்றுல இருந்தால் நடந்திருக்குமே, 1 மாதம் குறவை பிறையாச்சு, அப்படி வாழ்க்கை ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. 1 வீக்கு இல்லை 1 ஹவர், 1 ஹவர், 1 மணி நேரத்தினுடைய மதிப்பு யாருக்கு தெரியுமா? அந்த காதலர்கள் உட்கார்ந்து பாருங்க, வருவா காதலி வருவான்னு அம்பாடி உட்காந்துட்டே இருப்பான். அந்த 1 மணி நேரம் அவனுக்கு ஐயோ இத்தனையோ வருஷம் போன மாதிரி இருக்கும். அதோடைய மதிப்பு 1 மினிட், 1 நிமிஷத்தினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? 1 நிமிஷத்தினுடைய அருமை. ட்ரெயின் விட்டுருவான் பாருங்க, கரெக்டாக அது 7:05 கிளம்பியிருக்கோம், 7:06 பிளாட்ஃபார்ம் போயிருப்பான், அப்போதான் போயிருக்கோம். அடாடா 1 நிமிஷத்தில் விட்டுட்டோமே. 1 நிமிஷத்தில் 1 செகண்டு உடைய மதிப்பு யாருக்கு தெரியுமா? 1 செகண்டு தான். இந்த ஆக்சிடென்ட்டில் தப்புறான் பாருங்க, 1 செகண்டு தாங்க, தலை அப்படியே போயிருக்குங்க. 1 செகண்டு தான் தூக்கியிருப்பான் நம்மளை. அப்போ 1 செகண்டு பாருங்க, 1 செகண்டில் தப்புனா எத்தனை பேர்? நானும் தப்பியிருக்கேன் 1 செகண்டில். 1 செகண்டு தான் தூக்கியிருப்பான் அப்படியே, ஆனால் தப்பிச்சிருப்போம் மயிரில். அப்புறம் 1 மில்லி செகண்டு, அந்த செகண்ட்லேயே ரொம்ப 100ல் 1 செகண்டு. அது யார்கிட்ட கேட்கணும்னா, ஒலிம்பிக் பந்தயத்தில் தங்க பதக்கத்தை இழந்து இதில் வெள்ளி பதக்கம் வாங்குறான் பாருங்க, அவன் பாருங்க ஓட்ட பந்தயத்தில் கொஞ்சம் தான் பாயிண்ட் தான் இருக்கும். அவன் தங்கம் வாங்கியிருப்பான், வெள்ளி வாங்கியிருப்பான் கொஞ்சத்தில்.
பாருங்க, நேரத்துடைய மதிப்பு பாருங்க, செகண்ட்ஸில் இன்னைக்கு மக்கள் அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம மணிக்கணக்காக வீணாக்கிட்டு இருக்கிறோம், மணிக்கணக்காக வீணாக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாரு, உசைன் போல்ட் அப்படிங்கிறவர் உலகத்தில் பெரிய ஓட்டப்பந்தய வீரர், அவருடைய பெரிய பணக்காரர் இருப்போம். அவர் 9 நிமிஷம் தான் ஓடி இருக்கிறாரு. பல ஒலிம்பிக் பந்தயத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தாலே அவர் ஓடுனது 9 நிமிஷம் தான். ஏன்னா ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்திலையும் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். 9 நிமிஷம் தான் மொத்தமே ஓடி இருக்கிறாரு. ஆனால் அதற்காக 13 வருஷம் பிரயாசப்பட்டிருக்காரு. 13 வருஷம் அவ்வளவு உழைச்சிருக்கிறார். பாருங்க, டைம் எவ்வளவு முக்கியமாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இயேசு ரொம்ப கவனமாக இருந்தார். நேரத்தில் பகல் காலம் இருக்கும் வரைக்கும் என் அனுப்பினுடைய வேலையை நான் செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். இது காலம் முக்கியமானது, பொன் போன்றது. இயேசு சொல்றாரு, பகல் காலம் இருக்கும். யோவான் 9:4 அது வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அங்கே நம்ம வாழ்க்கையில நேரத்தை பயன்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள், ஞானமா நடக்கிறாங்க. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, கீழே நீங்க வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். ஞானமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எது கர்த்தர் சித்தம் அதை தான் நான் செய்வேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, finding the will of God, focusing on the will of God and fulfilling the will of God. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும், தேவனுடைய சித்தத்தில் கவனமா இருக்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அது செஞ்சாதான் நம்ம நேரத்தை பயன்படுத்திட்டோம், நம்ம ஞானமா நடக்கிறோம்னு அர்த்தம். என்னத்தெல்லாமோ செஞ்சு கர்த்தர் நம்ம எதுக்காக இந்த பூமியில வச்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறாரு அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டோம்னா ஆண்டவர் சொல்வார், உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். என்னத்தெல்லாமோ செஞ்சப்பா, என் சித்தத்தை நீ செய்யல. தேவ சித்தத்தை அறியணும். ஃபைண்ட், ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் காட். அப்போ அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானமா நடக்கிறவங்க யாருன்னா, நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15 to 21 வரைக்கும் ஆண்டவராய் இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு பணக்காரனை பற்றி சொல்றாரு. அவனை பார்த்து மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மதிகேடனே, இன்னைக்கும் உயிர் போச்சுன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போவோம். அப்போ அவனை பார்த்து என்ன சொல்றாரு, எல்லாம் பூமிக்குரியவனே சேர்த்து வச்சியப்பா, உனக்காகவே நீ வாழ்ந்தியே, நித்தியத்துக்காகவே வாழலையே, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலையே, நீ யாரு, நீ முட்டாளு அப்படிங்கிறாரு. முட்டாளே, உன் உயிர் போச்சுன்னா இதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள் தான் கவனமா நடக்கிறாங்க. நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள், those who live in the light of eternity, அவர்கள் தான் ஞானமா வாழ்றாங்க. இந்த உலகத்திற்காக சுயநலத்துக்காக வாழ்றவர்கள் அவங்க எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களை பார்த்து மதிகேடனே என்று சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்முடைய நேரம், பணம் எல்லாவற்றையும் பரலோகத்தில் முதலீடு செய்யணும். அல்லேலூயா. நீங்க நித்தியத்துக்காக என்ன செய்றீங்க? உங்க நேரத்தை கொடுக்குறீங்களா? உங்க பணத்தை முதலீடு செய்றீங்களா? அடுத்ததாக ஞானவான்கள் யாருன்னு சொன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஞானவான்கள். ஆத்துமாக்களை நீதிமொழிகள் 11:30 சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். தானியேல் 12:3 வாசிக்கிறோம். தானியேல் 12:3 நீங்க வாசிக்கும் பொழுது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள், அவர்கள் ஆகாயத்திலே நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானவான்கள் அது யாருன்னா, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்ம கவனமா நடக்கல, ஆண்டவர் கொடுத்த நேரத்தை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தில் ஆண்டவராய் முதல் 13, மத்தேயு 25:1-13 ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை சொல்றாரு. 10 கன்னிகள் ஓமைகள். அதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மணவாளனுடைய வருகைக்கு நீங்க எப்போ ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்க கவனமா நடக்கிறீங்கன்னு அர்த்தம், ஞானமா இருக்கீங்கன்னு அர்த்தம். மணவாளனுடைய வருகையை குறித்தே நீங்க கவலையிட்டு இருப்பீங்க. அவர் வர்றதுனால வந்து போட்டோம், என் வேலையை பார்க்குறேன்னு இருந்தீங்கன்னா
நீங்க கவனம் இல்லாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக இருக்கீங்க. இயேசு இன்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தம். இயேசுவை சந்திக்க யாரெல்லாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இல்லை, உங்களுடைய விளக்கில என்ன இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் மதியேடர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவராய் இயேசு அங்கே சொல்றாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கணும். ஹல்லேலூயா. கவனமாக நடக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும். பரலோகத்தின் வெளிச்சத்திலே வாழ வேண்டும். இயேசுவுடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க ஞானமா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கவனமா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க நேரத்தை நீங்கள் பகுத்து போட்டு எப்படி செலவழிக்கிறீர்கள்? தேவனுக்கான நேரத்தை கொடுக்கிறீங்களா? மற்றவர்களுக்கான நேரத்தை கொடுக்கிறீங்களா? என்னமாக ஆத்ம ஆதாயத்திற்காக ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் இருக்கிறதே, அந்த 168 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருக்கிறது. அதை நாம் நித்தியத்துக்கு அடுத்த காரியத்துக்களே எவ்வளவு செலவழிக்கிறோம் சற்று யோசித்து பாருங்க. கம்யூனிசம் வளர்ந்த பொழுது வேகமாக வளர்ந்துச்சு. இப்போ கம்யூனிசம் உடைந்து போனது. ஆனால் அப்போ ஒருத்தர் சொன்னானா, அந்த கம்யூனிசத்துக்காக வைராக்கியமாக தீவிரவாதியாக இருந்தாலும் சொன்னானா, 8 மணி நேரம் நான் கம்யூனிசத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, 8 மணி நேரம் என்ன பண்ணுறான் அவன்? வேலை செய்கிறது என்ன சொல்கிறான்? கம்யூனிசத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த 8 மணி நேரம் கம்யூனிசத்துக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிறான். அது பரப்புறதுக்காக என்ன பண்ணுறேன்? உழைக்கிறேன். அடுத்த 8 மணி நேரம் நம்மளாம் என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்ன செய்வோம்? தூங்குவோம். 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ. அவன் சொல்கிறான் அடுத்த 8 மணி நேரம் கம்யூனிசத்தை குறித்தே கனவு காண்றேன் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? கனவு காண்றேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்தை குறித்து கனவு காண்றீங்களா? ஆத்துமாக்களை குறித்து அவன் பாருங்க ஏன் அப்படி வளர்ந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த நேரத்தை அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ தேவ ராஜ்யத்துக்காக நம்முடைய நேரங்கள் எப்படி செலவு பண்ணப்படுகிறது? உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக செலவு பண்றீங்களா? இருந்த மாதிரியே இருக்கிறீங்களா? போன வருஷம் இருந்த மாதிரியே தான் இருக்கிறோம்ப்பா. ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நம்ம வேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ண? we should develop ourselves. we should be a blessing to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ நேரத்தை கவனமாக செலவழிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன்னா வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 4:14 நம்முடைய வாழ்க்கை புகையை போல பெய்கிறோம். புகையை போல இன்னைக்கு இருக்கிறோம், பார்க்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். யோபு சொல்றாரு, யோபு 14:1 ஸ்திரீடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் மிகுந்தவன், வாழ்நாள் குறுகி. we are a few days, கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கிறது. அதை கவனத்தோடு ஞானமாக நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவன் பாருங்க 3 காரியம் சொன்ன. ஒன்று, கம்பேஷனேட் வாக், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா காரியமும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும். பகையின் வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அன்பின் வெளிப்பாடுகள் நான் பல காரியம் சொன்னேன். 2வதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தத்திலே நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் நம்முடைய நடத்தையிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தையிலும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது போல் எழுதியிருக்கிறார். எப்படி நடக்கக்கூடாது அதையும் எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்காக இருள் இருக்கக்கூடாது. 3வதாக ஞானமாக, கவனமாக, கேர்ஃபுல் வைஸ் வாக், வாக்கிங் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, மிகவும் கவனமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.